பின்னர் அவர் மனசந்த நூவேலில் ஜோடி சேர்ந்தார். மாதவனுடன் இணைந்து மின்னலை என்ற தமிழ் படத்தில் நடித்தார். இது மிகவும் வெற்றி பெற்றது. அவரது முதல் இந்தி படமான ஹம் ஹே அப்பே கப்கே தோல்வியடைந்தது. மேலும் அவர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பணியாற்ற முடிவு செய்தார். மாதவனுடன் இணைந்து நடித்த தமிழ் படமான ரெண்டிலில் அவரது தோற்றம் வெற்றிகரமாக இருந்தது. திமிரு படத்தில் அவரது வெளிப்பாடுகளை பார்வையாளர்கள் அழகாக கண்டனர். ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் வல்லவன் படங்களில் அவரது எதிர்மறை பாத்திரம் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது. 2012ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பிறகு அவர் தனது திரைப்பட வாழ்க்கையை முடித்து கொண்டார். மனோஜ் பாஜ்பாய், நவாசுதீன் சித்திக் மற்றும் ரிச்சா சந்தா ஆகியோருடன் இணைந்து நடித்த கிங்ஸ் ஆஃப் வாசிபூர் அவரது கடைசி பாலிவுட் படமாகும். 1998ஆம் ஆண்டில் ஷம்ஷா கன்வால் பாடிய சாந்தினி ராதின் பாடலின் காணொலியில் அவர் தோன்றினார். இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள்: 2000 ஆண்டு சித்திரம், 2001 பாவா நாச்சாடு, 2002 அட்ருஷ்டம் பகவதி, 2003 நீதோ வஸ்தா.